ஹை கைஸ், ரெண்டு பேரும் நேரா வீட்டுக்கு தான் வராங்க. இவளும் பாக்குறா, என்ன தெருநாய் மாதிரி தின்னு வச்சிருக்கான்னு. செம்ம கடுப்பா தான் இருக்கு. ஏய், என்ன பண்ணி வச்சிருக்க? உனக்கு சேவை செஞ்சே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் போலன்னு திட்டிட்டு இருக்கா. நீ பாட்டு கத்து, எனக்கு என்னன்னு போக. இந்த வீட்டில் வேலைக்காரி இருந்தா கூட ஒரு நாள் தங்க மாட்டான்னு திட்டிகிட்டே தான் க்ளீன் பண்றா. ஏய், ஓவரா பேசாத. இந்தா அவன் முட்டைக்கண்ணை வச்சு நல்லா பார்த்து தொல்லன்னு நீட்டா. ஹீரோ அவன் இதனால ஃபெயில் ஆயிருப்பான்னு அவ பண்ண மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருப்பான். இவளும் இதான் விஷயமானு தேங்க்ஸ்னா அவ கேஷுவலா தான் ஹக் பண்றா. ஆனா இவனுக்கு தான் ஒரு மாதிரி கூச்சமா கிடக்கு. போய் தொல்லன்னு தள்ளி விட்டு ஓடிடுறான். அப்ப தூங்கும் போது இவளுக்கு சில கனவெல்லாம் வருது. ஆனா அது கனவு கிடையாது. சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா கூட கார்ல போயிட்டு இருக்கும் போதுன்னு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் தான் இவளுக்கு இப்ப கனவா வருது. இவளும் ஒரு மாதிரி பயத்தோட தான் எந்திரிக்கிறா. அப்ப கதவு தட்ட சத்தம் கேட்கவும், பாரு நிம்மதியா பயப்பட கூட விட மாட்டான்னு கடுப்புல தான் போறா. இவனும் பார்த்துட்டு, எங்கடி சோத்த காணோன்னு கேட்க, இவ கண்ணுக்கு அவன் டெவில் மாதிரி தெரியுறான். இவளும் அவனுக்காக ஒரு வழி இல்லாம பிளட் தெரிஞ்சுட்டு கிடக்கா. அப்பதான் மண்டையில பொறுத்தட்டுது, ஐயோ எனக்கு காலையில ஸ்பெஷல் கிளாஸ் கிடக்குன்னு. நான் எனக்கு செத்தேன்னு புலம்ப. அப்பவும் புள்ள சாப்பாட கையில கொடுத்துட்டு தான் போறா. இவ்வளோ அவசர அவசரமா கிளம்ப, நீ உன்னோட புக்கை வச்சுட்டு போயிட்டோமான்னு மெசேஜ் பண்றான். இவளும் ரொம்ப நன்றிப்பான்னு சொல்ல, என் முட்டைக்கண்ணி உன் காலை பாரு, அவசரத்துல ஷூக்கு பதிலாக செருப்பு போட்டிருப்பா. சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீ இழிச்சுட்டே போக இரு, நானே உன்னை வந்து டிராப் பண்ணி தொலைகிறேன். இன்னைக்கு என்ன எம்எல்ஏ ரொம்ப அக்கறையா இருக்க போல. அதெல்லாம் ஒரு டேஷும் இல்ல, நைட்டு எனக்கு எக்ஸ்ட்ரா சமைச்சு கொடுன்னு சொல்ல, சத்தியமா முடியாது. அப்ப என்னாலையும் முடியாதுன்னு சொல்றான். அடுத்து என்ன இவ்வளவு ஒத்துந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல சண்டை போட்டுட்டு வர, அப்ப சூய பிள்ளையும் இடையில வரவும் ரெண்டு பேருமே அட் டைம்ல மோதி விழுந்துறாங்க. டே இவன கண்ணு எங்கடா வச்சுட்டு வந்த? அட செல்லம்மா, உனக்கு எதுவும் அடிப்படலன்னு கேட்க, இல்ல தலையில அடிபட்டுருச்சு போல, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப இவனு கேஷுவலா, இதுக்கும் அவனுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி, அப்பெல்லாம் டாக்டரா போய் பாருமான்னு அவன் பாட்டு அவளை கூட்டிட்டு போக, எனக்கு ஒரு மாதிரி பாவமா தான் கிடக்கு. ஆனா கிளாஸ் கிடக்குன்னு என்ன மன்னிச்சிரு, நாளைக்கு உனக்கு திங்க ஏதாச்சும் வாங்கி தரேன்னு போக, இவளும் யாரா நீங்கன்னு பாக்கா. அப்ப ஸ்கூல் கேட்டுக்கிட்ட பிடி சாரும் நிக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல. அவரும் 10, 9 கவுண்ட் பண்ண பசங்களும் தெரிச்சு ஓடிட்டு இருக்கானுங்க. லாஸ்டா 2-1 முடிக்க போறப்ப ஹீரோவும் என்ட்ரு ஆயிடுறான். இதுக்கு மேல ஒரு பையிலும் வரக்கூடாதுன்னு பொங்கிட்டு கிடக்கு. ஆனா சோயப்புள்ள மாட்டிக்கிறா. சேம் டைம்ல இவளும் தாட்டா காமிச்சிட்டு கிளம்ப, இவன் டக்குன்னு அவகிட்ட சைக்கிளை கொடுத்துட்டு ஓடிடுறான். அட படுப்பாவி பையிலே, இதுக்கு நான் நடந்தே வந்திருப்பேன்னு இவளும் கதறிட்டு கிடக்கா. இந்த பிடி சாரும் சோயப்பிள்ளை விடுற மாதிரியே தெரியல. இனிமேல் லேட்டா வரக்கூடாதுன்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. ஆனா அவ கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அப்ப ஹீரோ போறத பார்த்துட்டு, சார் அதை விடுங்க, ஆமா அந்த பையன் யாரு என்ன ஏதுன்னு கேட்க, என்ன அவனை தெரியாதா? அவன் தானே நம்ம ஸ்கூலோட டாப்பரு. என்ன டாப்பரானு பொழுக்க, ஏம்மா ஏதாச்சும் உள்ள போயிட போது, கொஞ்சம் வாய மூடுமா. சரி சரி அந்த பையன் எந்த கிளாஸ்ல இருக்கான்? உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தப்பா பாக்குறீங்க? அந்த பையன் கிளாஸ்ல நானும் இருந்தேனா, அவனை பார்த்து கொஞ்சம் நானும் நல்லா படிப்பேன்ல, அதுக்கு தான் கேட்டேன்னு சமாளிக்க. சேம் டைம்ல ஹீரோயின் லேட்டா வந்ததால அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு அவனை பிடிச்சி திட்டிட்டு கிடக்கா. அப்ப கிம்ம பையன் வரத பார்த்துட்டு அவன் மாட்டிக்க கூடாதுன்னு அவன் மேல புக்கை விட்டு எறிய, இவனும் பைத்தியமானு பார்க்கான். புக்கை வச்சு மறைச்சிட்டு வர சொல்றா போலன்னு இவனும் போயிட்டு, நான் தான் ஆல்ரெடி வந்துட்டேனே சொல்ல, கரெக்டு தான், நான் கொஞ்சம் அவசரம் கொடுக்க. ஆமா நீ என்ன நியூ ஸ்டூடெண்டா? ஆமா, நீ அந்த ஓனாய் கிட்ட மாட்டிக்கல. எந்த ஓனாய்? அதான் பாப்பிடி சார்னு 2 இழுக்க, இந்த பையலால இதெல்லாம் பார்த்துட்டு ஜீரணிக்கவே முடியல. அப்ப கிம்ம பையலும் அவளை பார்க்க, இவ பார்க்கவும் டக்குன்னு திரும்பிக்கிறான். அம்மா நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமான்னு கேட்க, அப்ப இவனு சொல்ல வரான். ஆனா அதுக்குள்ள பெல் அடிக்கவும் கிளாஸ்க்கு போயிடுதுங்க. இவனும் இந்த கிளாஸ் தான் ஜாயின் பண்றான் போல. இவங்க ஸ்மைல் பண்ணிக்கிறது பார்த்துக்கிறது இதெல்லாம் இவனுக்கு செம்மையா காண்டாயிட்டு இருக்கு. அடுத்து சூரிய பிள்ளையும் ஹீரோ கிளாஸ் தேடி வந்துட்டான். எப்படியாச்சும் ஹீரோ பக்கத்துல உட்காரணும் முடிவு பண்ணிட்டான். இவளும் சார் நான் உங்களுக்கு ஐடியா சொல்லாமான்னு கேட்க, என்னம்மா சொல்லுன்னு கேட்கவும், இல்ல இவங்கெல்லாம் ரேண்டமா தானே உட்காந்துருக்காங்க, அப்படி இல்லாம ஒரு டாப் ஸ்டூடெண்ட் ஒரு வீக் ஸ்டூடெண்ட் இது மாதிரி உட்காரும் போது இன்னும் நல்லா படிக்கலாம் இல்லைன்னு சொல்ல, மற்ற பசங்களாம் குஷியாயிடுதுங்க. இவ சொல்றது சாருக்கு சரியா படமும், உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப இவனும், என் முட்டைக்கண்ணி உனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் தரேன், நீ வேணும்னா என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கலான்னு சொல்ல, ஆனா இவ பட்டுன்னு இல்ல தேவையில்லன்னு சொல்லிடுறா. எல்லாம் ஜோடி ஜோடியா செட்டில் ஆக சூய பிள்ளையும் நினைச்ச மாதிரியே ஹீரோ பக்கத்துல எல்லாம் உட்கார்றா. இவ தனியா இருக்கத பார்த்துட்டு இன்னொரு பையன் வந்து விட்ட போட, அவ்வளவுதான் இவன் கண்ணாலே எரிச்சு அவனை துரத்தி விட்டுறான். லாஸ்டா கிம்மு வந்து நான் உட்காரலாமான்னு பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க, இவன் இப்படி ஜெனியூனா இருக்கிறது இவளுக்கு பிடிச்சிருக்கு. இவளும் சரின்னு சொல்ல, எத்தனை பேர் தாண்டா வருவீங்கன்னு இவனும் முறைக்க. அப்ப சூய பிள்ளையும் ரொம்ப தாகமா இருக்கு, பைப்பு எங்க கிடக்குன்னு கேட்க,
இது வேறேன்னு பார்க்கான். அப்ப டக்குனு சார் வந்ததும் எல்லாரும் புக்கை கீழே வைங்க, எல்லாம் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க சொல்ல எல்லாம் ரெடி ஆக அப்ப இவளும் பாக்குறா இந்த கொஸ்டின்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே கிடைக்கேன்னு. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது ஹீரோ என்ன பண்ணிருப்பானா, ஹீரோயின் நோட்ல முக்கியமான கொஸ்டினை தவிர எல்லாத்தையும் அடிச்சு வச்சிருப்பான். அப்போதைக்கு அவனை கேவலமா இவ திட்டிருப்பா. இப்பதான் இவளுக்கு புரியுது நமக்காக தான் அப்படி பண்ணியிருக்கான்னு. இவளும் ஹாப்பியா எழுத இவனும் அப்பா முட்டைக்கணி நல்லா எழுதுறாளான்னு பார்த்துட்டே தான் எழுதுறான். எக்ஸாம்லாம் முடிஞ்சு பசங்களாம் இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்கல்ல. அப்போ சூய பிள்ளையும் எல்லாம் முன்னாடி ஹீரோக்கு கிஃப்ட் கொடுக்க நம்ம ஹீரோ யாரு பட்டுன்னு தேவையில்லைன்னு சொல்ல அவட்டக்குன்னு யான் கிட்ட நீட்ட என்னம்மா எனக்கா? ஆமா பிரிச்சு பாரு, அதுல பார்த்தா ஷூ இருக்கு, இது ரொம்ப லிமிடெட் எடிஷன் ஆச்சு, ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல இவனும் அசால்ட்டா என்ஜாய் பண்ணுன்னு போக யாங்கும் ஆனா இல்லம்மா சாரி இது என்னோட சைஸ் இல்லைன்னு நீட்டிடுறான். இவளுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. அப்ப ஹீரோயினும் மனசு கேட்காம நீ கொடுத்ததை வேணான்னு சொல்லிட்டான், ஆனா நீ இதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படாதுன்னு சொல்ல அது எனக்கு தெரியும், நீ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஓவர் ஆக்ட் பண்ணாதன்னு சொல்ல என்ன கேர்ள் ஃப்ரெண்டா, நான் அவனோட சிஸ்டர்மா, இதோ இவன் மேல சத்தியமா நான் சொல்றது உண்மைன்னு சொல்ல அப்ப சூய புள்ளியும் படக்குன்னு அட அப்பெல்லாம் நம்மலாம் ஒரே ஃபேமிலின்னு சொல்லணும் ஜெல்லாயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல கிம்மும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவனும் காண்டாகி உன்னோட பப்பில்லவா அம்மா கிட்ட சொல்லட்டான்னு கேட்க என்ன உளறிட்டு கிடக்க, ஆமா நீயும் கிம்மும் லவ் பண்றீங்க தானே, ஓ அப்பனா உனக்கு வந்த லவ் லெட்டர் எல்லாமே என்கிட்ட தான் கிடக்கு, நானும் அதை அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்ல இவனும் பாக்குறான் அடங்கவே மாட்டாளேன்னு. சரி அப்பனா நான் அம்மா கிட்ட சொல்லல, ஆனா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு மிரட்ட இவளும் நான் நிம்மதியா இருந்தாலே உனக்கு பொறுக்காதேன்னு திட்டிட்டு இருக்கா. அப்பவும் ஆமா கரெக்டா சொன்னேன்னு விருப்பத்திட்டு தான் போறான். அப்ப கிம்ம பையிலும் திங்க போலாமான்னு கேட்க இவளும் நானும் அதுதான் நினைச்சேன்னு இழிக்க, ஆனா அதுக்குள்ள ஹீரோக்கு மூக்கு வெடுத்துருச்சு போல, எனக்கு பசி வந்துருச்சு சீக்கிரம் வீட்டுக்கு போய் குக் பண்ணுன்னு மெசேஜ் பண்றான். இவளும் சனியை விடாதுன்னு இல்ல எனக்கு வேலை கிடக்கு நம்ம இன்னொரு நாள் போய்க்கலான்னு போயிடுறா. ஆனா வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பா இருக்க இவ்வளோ ஹாப்பியா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு ஹக் பண்ணிக்கிறா. அவங்களும் இவன் மேல ரொம்ப பாசமா இருக்க மாதிரி தான் தெரியுது. எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஹாப்பியா சாப்பிட்டு கிடக்க அப்படியே நைட்டும் ஆகுது. அப்ப ஹீரோ அப்பா அம்மாவும் அவனை தனியா கூப்பிட்டு நீ நல்லா தான் படிக்கிற, ஆனா ஹீரோயின் மார்க்கு ரொம்ப லோவா கிடக்கு, இப்படியே இருந்தா ஃபியூச்சர் என்ன ஆகுறது, நீ தான் அவளுக்கு ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல இவனும் மண்டையாட்ட அடுத்த நாள் ஸ்கூல்ல டெஸ்ட் எழுதுனாங்கல்ல அந்த பேப்பர்லாம் கொடுத்துட்டு கிடக்காங்க. அப்ப சாரும் வழக்கம் போல நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் மார்க்குன்னு சொல்ல இவளும் நமக்கு என்ன வரப்போகுதுன்னு பீதியில தான் பாக்குறான். எல்லாருக்கும் பேப்பர் வந்தாச்சான்னு கேட்கும் போது ஹீரோயின் மட்டும் இல்ல எனக்கு வரலன்னு சொல்ல அப்ப சாரும் கிட்ட வந்து கிளாஸ்லேயே உன்னோட மார்க் தான் ரொம்ப மோசமாக கிடக்குன்னு நீட்ட இவளுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. இவ இப்படி இருக்கதை பார்த்துட்டு கிம்மும் கூட்டிகிட்டு போய் உனக்கு தெரியுமா நான் படித்த ஸ்கூலில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்க யாருமே இல்லை, ஏன்னா நான் யார் கூடயும் அவ்வளவா ஜெல்லாக மாட்டேன், ஆனால் இப்போ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்ல நீ என்னதான் சொல்கிறேன்னு தெரியுது, ஆனால் நான் அதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன்னு சொல்ல அப்போ இவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான் எனக்கு ஒரு டிசீஸ் இருந்துச்சு, நான் ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டேனாமா, சொல்ல போனால் நான் 10th படிக்கிறப்பவே இறந்து போயிடுவேன்னு சொன்னாங்க, ஆனால் இப்போ நான் +2 படிக்கிறேன், அது என் நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு லைஃப் ஒரு மேஜிக் மாதிரிமா, நம்ம ஸ்ட்ரகிளாக நினச்சா ஸ்ட்ரகிளாக இருக்கும், ஹாப்பியாக நினச்சா ஹாப்பியாக கிடக்கும்னு சொல்ல அப்போ இவளும் நீ என்கிட்ட இதை பற்றி சொன்னதே இல்லையேன்னு கேட்க இல்லை இப்போ பிரச்சனை இல்லை, நான் அதை பற்றி பெருசாகவே நினைக்கல, நான் எப்பவும் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு நீயும் அப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல இவளும் கண்டிப்பாக இருப்பேன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ நம்பரை டெவில்னு சேவ் பண்ணியிருப்பா போல. அவன்கிட்ட இருந்து கால் வரவும் யார் எப்படி போனால் என்ன, இவனுக்கு சோறு தான் முக்கியம்னு இவளும் காண்டாகி உடைக்க போறா. அப்போ கிம்மு பார்க்குறத பார்த்துட்டு பச்சை புள்ள பயந்துட போகுதுன்னு நான் இப்போ அவசரமாக போகணும்னு கிளம்பிடுறா. அப்போ வீட்டுக்கு வந்து அந்த டெஸ்ட் பேப்பரை தான் பார்த்துட்டு கிடக்கா. இவனும் பார்த்துட்டு நீ கிராமரில் தான் மிஸ்டேக் பண்ணுற போலன்னு சொல்ல இவனும் நான் நல்லா தான் படித்தேன், ஆனால் என்னால் ஏன் மார்க் வாங்க முடியல, நான் எதுக்குமே லாக்கே இல்லைன்னு ஒன்று அழ ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. சரி விடுன்னு சமாதானப்படுத்துறான். அடுத்த நாள் காலையில சாரும் வந்து கம்மியா மார்க் எடுத்தவங்களெல்லாம் திட்டிட்டு கிடக்க ஹீரோவும் நைட்டு ஃபுல்லாக ஹீரோயின் பேப்பரை செக் பண்ணியிருப்பான். அப்போ இவனும் எந்திரிச்சு சார் நீங்கள் ஹீரோயின் டெஸ்ட் பேப்பரை பார்க்கணும்னு நீட்டா என்ன ஆயிருக்கும்னா அவன் நல்லா தான் எழுதியிருப்பா, ஆனால் கொஸ்டின் நம்பரை மாற்றி போட்டிருப்பா, அதனால எல்லாமே தப்பாக போயிருக்கும். ஹீரோவும் அவன் நம்பரை மட்டும் கரெக்டாக போட்டிருந்தா அவன் மார்க் 102ன்னு சொல்ல அதை கேட்ட மற்ற பசங்களாம் என்ன 102
ரெண்டான்னு பொழக்க, அதனால அவளுக்கு மறுபடியும் இன்னொரு டெஸ்ட் வைங்கன்னு சொல்றான். அப்ப சாரும் என்னம்மா எழுதுறியான்னு கேட்க, அவளும் பெக்கா பெக்கான்னு முழிக்க, இவனும் அவளுக்கு அவ மேலேயே நம்பிக்கை இல்லை பாருன்னு ஹீரோவும் அவளை எழுதிட்டு வந்து உன்னால முடியும், எனக்கு மேல நம்பிக்கை கிடக்குன்னு சொல்ல அவளும் எழுத ஆரம்பிக்கிறா. ஆஃப்டர் போல சாரும் ஹீரோயின் பேப்பர் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் மார்க் என்னன்னா அவ மார்க் 105ன்னு சொல்ல எல்லாரும் இவளுக்கு கைத்தட்ட இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியா கிடக்கு. இவளும் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க, சாரும் உன்னோட தேங்க்ஸை ஹீரோக்கு சொல்லுன்னு சொல்லிடுறாரு. இவளும் ஹீரோவை பார்க்க, ஆனா அவன் டக்குன்னு போயிடுறான். அப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது இவளும் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல, தேங்க்ஸ் எல்லாம் வேணாம், அதுக்கு பதிலா 8 டிஷ் சமைச்சு கொடுன்னு சொல்ல, என்னால 8லாம் முடியாது, வேணும்னா 18 டிஷ் சமைச்சு தரேன்னு சந்தோஷமா தான் போறான். ஆனா அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோவை தான் திட்டிட்டு கிடக்கான். ஏய், எதுக்கு இப்ப நடுரோட்ல நீ என் பேரை விளம்பரப்படுத்திட்டு கிடக்க? அப்புறம் நீ தானே அலாரத்தை லேட்டா வச்ச? ஆமா, அலாரம் வச்சு நீ எந்திரிக்கிறியோ இல்லையோ, உன்னை தவிர வீட்டுல எல்லாருமே எந்திரிச்சோடுறோம், அதான் அப்படி பண்ணேன்னு சொல்ல, நீ சரியான டெவில் தானே முறைச்சிட்டு போறா. அப்ப ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு, டெவில் என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்ல, கூட்டிட்டு போறேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ உன்னோட டெஸ்க் மட்டும் மாத்தன்னு சொல்ல, இல்ல என்னாலலாம் முடியாதுன்னு சொல்றா. அப்ப சூயி புள்ள போறத பார்த்துட்டு, நான் உன்னை ட்ராப் பண்றேன்னு சொல்ல, இவளும் என்னடா சொன்னேன்னு பாக்கா, ஏன் இப்படி பார்த்துட்டு கிடக்க, ஸ்கூலுக்கு போகணுமா வேணாமான்னு கேட்க, தோ வந்துட்டேன்னு சூய பிள்ளையும் இதுவாதி கிடைக்குதேன்னு ஹாப்பியா போக, அப்ப கிளாஸ்ல 2 பேரும் கேஷுவலா தான் படிச்சுட்டு கிடக்காங்க. ஆனா இவன் அதை பார்த்து பொங்கிட்டு கிடக்கான். அப்ப யாங்க பையன் வந்து வாடா கிரவுண்டுக்கு போலான்னு கூப்பிடுறான். அப்ப இவனும் இல்ல நான் முக்கியமான வேலை இருக்கேன், நான் வரலன்னு சொல்ல, இவனும் பெருக்கிட்டு தானடா கிடக்க, இது அப்படி ஒன்றும் முக்கியமான வேலை இல்லைன்னு கேட்க, அப்பதான் ஹீரோயினை பாக்குறான். பரவாயில்ல, அவளுக்கு ஒரு நல்ல டெஸ்க் மட்டும் தான் கிடைச்சிருக்கான்னு சொல்ல, அவ்வளவுதான், அவனுக்கு மாப்பு குச்சாலே ஒரு அடி. அப்ப சைடு கேப்ல இன்னொரு பையன் வந்து ஹீரோனுக்கு ஹாட் வாட்டரை நீட்ட, இவனும் காண்டாகி இதுக்கு மேல முடியாதுன்னு, இங்க பாருங்க, இங்க பப்பி லவுக்குலாம் அலோடு இல்லைன்னு சொல்ல, ஹீரோயின் அப்பதான் யாங்கையே பாக்குறா. இவன் முன்னாடி போய் என்ன சொல்லிட்டு இருக்கான் பாருன்னு, நீ ஓவரா பேசுறன்னு கத்த, அப்ப யாங்கு நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, லவ் பண்றது அப்படி ஒன்றும் தப்பே இல்லைன்னு சொல்லிடுறான். இவன் எதுவும் சொல்லாம இருந்திருந்தா கூட இவன் இவ்வளோ ஹர்ட் ஆயிருக்க மாட்டான். யாங்க பையன் இப்படி ஒரு வார்த்தை சொல்லவும் யாங்க நம்மளை தப்பா நினைச்சிட்டான்னு இவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போயிடுது. அங்கிருந்து அழுதுட்டே ஓடிடுறான். இவனும் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கத்த, அப்ப கிம்ம பையனோட சமாதானப்படுத்த கிளம்ப, அதுதாண்டா எல்லாமேனா அவனையும் வாரிவிட, அதுக்குள்ள யாங்க அவனை பிடிச்சிடுறான். கிம்மும் பார்த்துட்டு எதுவும் சொல்லாம போயிடுறான். நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் பக்கத்துல எவரும் நெருங்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா அது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா கிடக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.